இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் ஃப்ரெண்டு ராகுல், நான் எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா ராகுல டே புண்ணாக்கு புண்ணாக்கு புண்ணாக்குன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. எனக்கே மனசு வலிக்குது, அவங்க எப்படி பொறுத்துக்கிறான்னு தெரியல. ஆனா அவங்க அப்பா எப்பெல்லாம் புண்ணாக்குன்றாரோ உடனே கிளம்பி மெடிக்கல் ஷாப் போயிடுவான். புண்ணாக்குன்னு மெடிக்கல் ஷாப் போவான், புண்ணாக்குன்னு மெடிக்கல் ஷாப் போவான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு, மச்சான் உங்க அப்பா உன்னை திட்டுறாரா, நீ ஏன்னா மெடிக்கல் ஷாப் போற திட்டம் போதெல்லாம் அப்படின்னு கேட்டா, அப்பதாங்க ஒன்று சொன்னான். மச்சான் எங்க அப்பாவுக்கு நாக்குல புண்ணு இருக்குது, அதனாலதான் புண்ணாக்கு புண்ணாக்குன்றாரு. நான் எதுக்கு தெரியுமா மெடிக்கல் ஷாப் வந்தேன்? அவருக்கு ஆயின்மெண்ட் வாங்குறதுக்கு இருந்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு குணா முடி கொட்டுதே மருந்துக்குதான்னு கேட்டான். நான் அதான் கிண்டலா, டேய் எனக்கெல்லாம் முடி கொட்டல நல்லா தாண்டா இருக்குது, நான் எதுக்குடா மருந்து யூஸ் பண்ண போகிறேன்னு. உடனே காண்டாயி நான் அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கிறேன்டா, ஒரு வாரத்தில் வந்துடும்னா. நான் தான் சொன்னேன், டேய் அமேசானில் ஆர்டர் பண்ணால் அமேசான் காட்டுக்கு ஒருத்தன் போய் அங்கே இருக்கிற ஆதிவாசியை பிடிச்சி அவன் மூலயமா மரத்தில் ஏறி அங்கேருந்து சில பல இலைகளெல்லாம் பறித்து ப்ராசஸ் பண்ணி அந்த இலையை ஒரு எண்ணெயாக மாற்றி உனக்கு எத்தனை வந்து தரத்துக்குள்ளே இருக்கிற முடியும் கொட்டிடும்டா, அப்புறம் நீ இன்னும் சொட்டையாயிடுவேன், உனக்கு வர கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு. அதுக்கு அவன் என்ன நினச்சான்னு தெரில, ஒரு குத்து விட்டாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு அருண் என்ன பண்ணால், எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு ரீலாக அமிச்சுனே இருந்தான். இந்த இன்ஸ்டாகிராமு, எனக்கு சோஷியல் மீடியானா ரொம்ப வீக்குங்க. நான் இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ஆப்பை ஏற்ற சொன்னாங்கன்னு ஏற்றினேன். எப்போ பார்த்தாலும் லொயான்னு மெசேஜ் அமிச்சினே இருக்கிறான் அந்த அருண் பையன். நானும் கேட்டேன், டே என்னதுடா இது அப்படின்னு. மச்சா ஓப்பன் பண்ணி பாருன்னா கிளிப்பாக வீடியோஸ்லாம் வருது. என்னதுடா இது, இதுக்கு பேர் என்னதுடான்னு கேட்டால் ரீலுன்னா. சரி ஏன்டா ரீலாக அனுப்புகிறேன், ரியலாகவே அந்த வீடியோவில் இருக்கவங்களா அனுப்பண்டா அப்படின்னேன். அவ்வளோதாங்க, என்னை கொலை பண்ண வந்துட்டாங்க. அவன் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஒரு வாரமாக, மச்சான் எனக்கு சுகர் இருக்குது அதிகமாகவே இருக்குடா அப்படின்னு புலம்பிட்டே இருந்தான். நானும் என்ன பண்ணேன், அவன் வீட்டுக்கு நேற்று ஆட்டோ பிடிச்சி போனேங்க. போயிட்டு அவன்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன். என்னடா மச்சான்னு. அவனும் எதுக்குடான்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், டே நான் ரேஷன் கடைக்கு போகலடா ரீசெண்டாக, அதனால் உங்ககிட்ட இருக்கிற சுகரை கொஞ்சம் குடுறான்னு கேட்டேன். கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஃப்ளாட்டில் அம்சவேணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறான். கொஞ்சம் அம்சமாக தான் இருப்பாள். அந்த பொண்ணு நான் கீழே போகிறப்ப வரப்பெல்லாம் என்னை எப்போ பார்த்தாலும் கம்னாட்டின்னு திட்டினே இருப்பாள். என்னத்துக்கு கம்னாட்டி திட்டுறாளேன்னு ஃப்ளாட்டில் எல்லோரும் முன்னாடியே அவளை வச்சு அசிங்கமாக திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரமாக என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் எனக்கு மனசு உறுத்தினே இருந்தது. அதனால் அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் வீட்டுக்கு போயிட்டு, இதை பாருமா திட்டினதுக்கு சாரி, ஆனால் என்னை எதுக்கு கம்னாட்டின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னால், அட பைத்தியக்காரா நீ தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இந்த ஃப்ளாட்லேயே நீ ஒருத்தனா அழகாக இருக்க, வீட்டில் யாரும் இல்லாதப்ப உன்னை கம் நாட்டி அப்படின்னு உன்னை நாட்டியாக கூப்பிட்டேன்டா அப்படின்னா. உடனே நான் ஒன்று சொன்னேன், உங்கள்கிட்ட தான் என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, ஃப்ரீயாக இருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு தான் வந்திருப்பில்ல அப்படின்னேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்டும் நேற்று ஈவினிங்கு பீச்சுக்கு போகலான்னு போனோங்க. மெரினா பீச் தான். அங்கே பார்த்தா பீச்சில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் போயிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அப்போ கடலை விற்றுட்டு இருந்தாங்க. நான் அப்போ மச்சான் கடலை சாப்பிட்றியாடான்னு கேட்டேன். உடனே அதுக்கு அவங்க ஒன்று சொன்னான் பாருங்க. அப்போ சிரிக்க ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் என்னால் நிப்பாட்ட முடியல. என்ன தெரியுமா சொன்னான்? மச்சான் கடலை எப்படா சாப்பிட முடியும், இவ்வளோ பெருசாக இருக்கேடா கடல் என்கிட்டயே சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ கூட இந்த சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே போயிருந்த ஒரு கடலை அக்காவை கூப்பிட்டு கடலை ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பீச்சில் ஸ்விம்மிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனான். இப்போ வரைக்கும் வரல, 2 நாள் ஆச்சு. எப்போ வருவான்னு தெரிலங்க அவன். அவன் செத்துட்டான்டா.